பல ஆய்வுகள் வந்து கொண்டே இருக்குது. ஒரு காலத்தில் இதை நாங்கள்லாம் சொல்லும்போது பேசும்போது இழக்காரமாக ஏளனமாக பார்த்தவர்கள் உண்டு. என்னையா பழஞ்சோறு மீதி இருக்குது, தண்ணி ஊற்றி குடிக்கிறான், இதை போய் ஒரு பெரிய வியாக்கியானம் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், மீதி உள்ளது தான். அந்த மீந்ததை வீணாக்காத தமிழ் சமூகம். நம்ம உணவை தூர எரிஞ்சு பழக்கம் கிடையாது. ஒன்று நம்ம பகிர்ந்து சாப்பிடுவோம், இல்லைன்னா அடுத்த நாள் சாப்பிடுவோம். இட்லி உப்புமாவை தான் நம்ம சாப்பிட்டோம் அடுத்த நாள் காலையில். அப்போ அந்த நீராகாரங்கிறது பல ஆய்வுகள் உறுதிப்படுத்துது. கொஞ்சம் அந்த கார்போஹைட்ரேட் ஒரு நாள் சற்று நொதித்து புளித்து இருந்ததுன்னா அதில் சேரக்கூடிய ஏராளமான கோடிக்கணக்கான பாக்டீரியாக்கள், அதில் உள்ள நல்லது செய்கிற பாக்டீரியாக்கள், ப்ரோபயாட்டிக் அப்படிம்பாங்க. அந்த ப்ரோபயாட்டிக் ஃபுட்டை பற்றி இன்றைக்கி போய் படித்து பாருங்க. நேற்றைக்கு முந்தைய தினம் ஒரு ஆய்வு கட்டுரை வந்திருக்கு கட் பயோட்டா பற்றி. கட் பயோட்டானா குடலில் இருக்கக்கூடிய நமக்கு நல்லது செய்யக்கூடிய இதுவரை நாம் அறியாத